நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் பேர்ட்ஸை வைக்கலாமா? சார், லவ் பேர்டு அப்படின்றாங்க. லவ் பேர்டை வீட்டில் வைக்கலாமா? லவ் பேர்டு என்ற வார்த்தையே ஆங்கில வார்த்தை. நாம் குருவி என்று சொல்லுவோம். செல்ஃபோன் டவரெல்லாம் வராமல் இருக்கிற நேரத்தில், பெரிய பெரிய பில்டிங்கள் இல்லாத நேரத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய வீட்டில் காலையில் 50-100 பேர்ட்ஸ் வரும். விதவிதமான பேர்ட்ஸ் வரும். அதுக்கு எங்கள் அம்மா உணவு கொடுப்பாங்க. அவங்களாம் சாப்பிடுவாங்க, நாங்கள்லாம் விளையாடுவோம், பார்ப்போம் இல்லையா? வீட்டில் வரலாமா? அவங்களுக்கு நம்ம ஏதாவது உணவை கொடுக்கலாமா? வீட்டிலேயே வளர்க்கலாமா கூண்டில்? அதனால் ஏதாவது தீமை நடக்குமா? பாருங்க, பேர்ட்ஸ் வளர்க்குறனால தீமை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில ஜாதகம் குறிப்புகள் சரி இல்லை என்றால் அதை வளர்க்கக்கூடாது. யார் யார் வளர்க்கக்கூடாது அதை நான் சொல்கிறேன், அதை கவனிக்க. ஃபஸ்ட்டு, ஒரு ஜாதகருக்கு புதன் பலகீனமாக இருந்தால், புதன் அஸ்தமாக இருந்தால், பாப கிரகத்துடன் பார்த்து இருந்தால், சில பேருக்கு சோரியாசிஸ் என்ற ஸ்கின் டிசீஸ் இருக்கும். கையில் வரும், தலையில் வரும், எங்கேயோ வரும் சோரியாசிஸ். சில பேருக்கு பல் எல்லாமே கெட்டு போயிருக்கும். இவர்கள் எல்லோருக்கும் புதன் கெட்டு போயிருக்கு என்று அர்த்தம். சில பேர் தன்னுடைய அக்கா தங்கச்சிகளுடன் சண்டை, போர், விவாதங்கள் இருக்கு. இவர்களுக்கும் புதன் கெட்டு போயிருக்கு என்று அர்த்தம். ஃபர்ஸ்ட் அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஈஸியாக வாழலாங்க. அர்த்தம் புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா இல்லையா? அது நமக்கு தெரிஞ்சு போடும். அது தெரிஞ்சு போனால் நம்ம சுகமாக வாழலாமே. அதனால் இந்த பல்லு கெட்டு போயிருக்கு, ஸ்கின் டிசீஸ் இருக்குது, நம்ம அக்கா தங்கச்சிங்க கூட நமக்கு ஒத்து வரவில்லை, சண்டை இருக்குது, அப்பொழுது உங்களுக்கு புதன் கெட்டு போய் இருக்கு என்று அர்த்தம். சில பேருக்கு ரிங் சொரி கரகரன்னு செஞ்சுன்னே இருக்காங்க. இவங்களுக்கு புதன் கெட்டு போயிருக்கு. இவங்களுக்கும் இந்த பல பிரச்சனைகள் இருக்கு. இவர்கள் யாரும் எந்த பறவையும் வளர்க்கக்கூடாது. லவ் பேர்டு எந்த பறவையும் வீட்டில் வளர்க்கவே கூடாது. வளர்த்தாங்கன்னா என்ன நடக்கும்? பணம் வருமானம் வராது, வீண் விவாதங்கள் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும், நோய் நொடி இருக்கும், பணத்துக்காக பல பொய் பேச வேண்டியது இருக்கும், பெருசாக பணத்தை பார்க்க முடியாது, கோடீஸ்வரனாக வர முடியாது, லட்சாதிபதியாக இருந்து பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும். இந்த சொன்ன கேட்டகரி இப்படி இருந்தால் இதை வளர்க்கக்கூடாது. அல்லது சாதாரணமாக இந்த லவ் பேர்டை நம்ம வளர்க்கலாம். ஆனால் வீட்டின் பறவைகளை எந்த திசையில் வளர்க்க வேண்டும்? பாருங்க, வடக்கு திசையில் சின்னதாக கார்டன் வைத்து அதில் கேஜில் நீங்கள் வளர்க்கலாம். அந்த சத்தம் காலையில் சீச்சின்னு செய்யுது இல்லையா? அதெல்லாமே நன்மை. காலையில் நம்ம சோம்பேறியாக தூங்கின்னு இருக்கும்போது அந்த 5-5:30 மணிக்கு அதை நம்மளை எழுப்பிடும். அது நல்லது தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் திசை வடக்கிழக்கில் வைக்கலாம்.
அது தீமை செய்யாது. உங்கள் வீட்டில் இருக்கிற நோய் நொடிகளை குறைக்கும். கணவன் மனைவி உறவுகள் சந்தோஷமாக இருக்கும். பண வசதி உருவாகும். வாரிசு எல்லாமே இருக்கும். ஆனால் தென்மேற்கில் கார்டன் இருந்து தென்மேற்கில் வளர்த்துட்டால் பாருங்கள், ஒரே பொருள் ஒரு இடம் மாறிவிட்டால் உங்கள் மனைவிக்கு மனநோய் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், பயம் இருக்கும். நைட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, வீட்டில் பேய் இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ பேய் பிடிச்சிடுது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் தென்மேற்கில் கார்டன் இருந்து அதில் இந்த லவ் பேர்டு, கிளி, பறவைகள் யாராவது வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். தெற்கு திசையிலையும் வளர்க்கக்கூடாது. தென் கிழக்கில் 2வது ஆப்ஷனாக வளர்க்கலாம். 3வது ஆப்ஷனாக வீட்டின் வடமேற்கு திசையில் நீங்கள் இந்த லவ் பேர்டு கிளியை வளர்க்கலாம். ஆனால் இப்பொழுது கார்டன் இல்லை, நம்ம ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழறோம். அப்போ என்ன செய்யுது? ஃப்ளாட் சிஸ்டத்தை வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கில் ஏதாவது இடம் இருந்தால் மாத்திரமே நீங்கள் லவ் பேர்டை வளர்க்கணும். அல்லது நீங்கள் சின்னதாக 2 ரூம் 3 ரூமில் வாழ்கிறீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது என்று சொல்வேன். ஏனென்றால் அதனால் பல பிரச்சனைகள் உருவாகும். அது பெரிய எபிசோடாக போடும். அதனால் இதோடு முடிச்சிடலாம். அதாவது வீட்டில் ஃப்ளாட்டில் 1 ரூம் 2 ரூமில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேர்ட்ஸை வளர்க்கக்கூடாது. வசதி பெருசாக இருந்தால் வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கில் நீங்கள் வளருங்கள். அதனால் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தீமை இருக்காது. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.